നോക്കൂ സാറേ, എന്റെ ഈ മൊബൈല് പോലും കറുത്ത മൊബൈല് പോലും ഞാൻ വെളുപ്പാക്കി. വരത്തില്ല സാർ, വരത്തില്ല. ഇല്ല സാർ, വരത്തില്ല. உடல் முழுக்க வெள்ளை பெயிண்டை பூசிக்கொண்டு போராட்டம். கருப்பாக இருப்பதால் கைது செய்வார்கள் என விளக்கம். தான் கருப்பாக இருப்பதால் வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் அடித்துக்கொண்டு இளைஞர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் கேரளாவில் நடந்துள்ளது. கேரளாவில் முதல்வரும் அமைச்சர்களும் மக்களிடம் நேரடியாக சென்று மனுக்கள் பெறும் நவகேரள சதாஸ் நிகழ்ச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் ஒரு சில இடங்களில் முதல்வர் பினராயி விஜயன் சாலையில் செல்லும் போது அவருக்கு எதிராக சில கட்சி அமைப்புகள் கருப்பு கொடி போராட்டமும் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் அவரது குழுவினர் இன்று கொல்லம் மாவட்டத்தில் வர இருந்த நிலையில் முற்றிலும் மாறுபட்ட வேடத்துடன் இளைஞர் ஒருவர் போராட்டத்தில் இறங்கினார். கொல்லம் மாவட்டம் தலவூரில் நடந்த சம்பவத்தில் பஞ்சாயத்து உறுப்பினர் ரஞ்சித் உடல் முழுவதும் வெள்ளை பெயிண்ட் பூசி சாலையில் வந்தார். கருப்பு நிறத்தில் இருப்பதால் முதல்வர் செல்லும்போது போலீசார் கைது செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் உடல் முழுவதும் வெள்ளை நிற பெயிண்ட் அடித்துள்ளதாகவும் ரஞ்சித் விளக்கம் அளித்துள்ளார். இவரது செயல் சரியானதல்ல என்று கூறிய கேரள காவல்துறையினர் முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக ரஞ்சித்தை அங்கிருந்து அழைத்து சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ரஞ்சித் என்பவர் பாஜக சார்ந்த ஆதரவாளர் என கூறப்படுகிறது. വരത്തില്ല സാർ, വരത്തില്ല. ഇല്ല സാർ, വരത്തില്ല. ഞാൻ മുഖ്യമന്ത്രി വരുന്നവരാണ്. ഞാൻ അങ്ങനെയാണ് ഒരു ജനപ്രതിനിധിക്ക് ഇവിടെ ജീവിക്കാൻ പറ്റുന്നില്ലെങ്കിൽ എഴുതാൻ സാർ, ഞാൻ ഇവിടുന്ന് വരത്തില്ല. അങ്ങനെയാണ് ഞാൻ വെള്ളം അടിക്കേണ്ട കാര്യമില്ലായിരുന്നു. ഞാൻ ഇവിടെ എന്റെ വാർഡ് ഇരിക്കുന്നതോടെ സാർ, ഞാൻ എന്റെ വാർഡല്ലയോ ഏതാ? ഞാൻ ഇവിടെ അല്ല സാർ ഇരിക്കുന്നത്. എന്റെ ഈ കടയിൽ ഞാനിവിടെ നിൽക്കും. ഇല്ല സാർ, ഇല്ല. ഇവിടെ എന്റെ മുഖ്യമന്ത്രി തുടരുത് കേട്ടോ, വേറെ ആരും തുടരുത്. വേണ്ടി മാത്രം വെച്ചിരിക്കുന്നു. ഇവിടെ പ്രധാനമന്ത്രി കേരളത്തിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ മുഖ്യമന്ത്രി അറസ്റ്റ് ചെയ്യാണ് വേണ്ടത്. പ്രധാനമന്ത്രി അതുപോലെ തന്നെയാണ്. പക്ഷേ അതുപോലെ തന്നെയാണ് സാർ, അതുപോലെ തന്നെയാണ്. ഞാനും ഒരു ജനപ്രതിനിധിയാണ്. കേരളത്തിന്റെ മുഖ്യമന്ത്രി വന്നു കഴിഞ്ഞാൽ ഏത് വാർഡിലൂടെ പോകാന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ആ മെമ്പർമാരെ അറസ്റ്റ് ചെയ്തുകൊണ്ടാണ് പോകുന്നത്. പിന്നെ എന്റെ ശരീരത്തെ കറുപ്പ് കണ്ടു കഴിഞ്ഞാൽ എന്നെ അറസ്റ്റ് ചെയ്യുന്നു പറഞ്ഞുകൊണ്ടാണ് ഞാൻ ഈ ത്യാഗം സഹിച്ചിട്ട് ഈ പെയിന്റ് എല്ലാം അടിച്ചിരിക്കുന്നത്. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.